போலீஸ் அதிகாரி போல செட்டப் செய்து வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்து மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்கத்தா மோசடி கும்பல் புதுச்சேரி போலீசாரிடம் சிக்கியது எப்படி? மும்பை போலீஸ் பேசுகிறோம். போதை கடத்தலில் உங்களுடைய மொபைல் இன்னும் ஆதார் கார்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளோம். இப்படி மிரட்டி பொதுமக்களின் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதே போன்று இந்தியா முழுவதும் பல ஆயிரம் நபர்களை மிரட்டி 66 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த கொல்கத்தாவைச் சேர்ந்த கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் அழகம்மை. மும்பை போலீஸ் பேசுவதாக சொல்லி ஒருவர் வாட்ஸ்அப் வீடியோ காலில் அழகம்மையிடம் பேசியிருக்கிறார். உங்களது ஆதார் மற்றும் செல்போன் எண்ணை பயன்படுத்தி கம்போடியா மற்றும் தைவான் நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருப்பதாக அழகம்மையை அந்த நபர் மிரட்டியிருக்கிறார். இதில் பயந்து போன அழகம்மை தனது வங்கிக் கணக்கில் இருந்து 27 லட்சம் ரூபாய் பணத்தை போலீஸ் என கூறி மிரட்டிய நபர்களின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பியிருக்கிறார். டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக மிரட்டி பல தவணைகளில் 27 லட்சம் ரூபாயை பறித்துள்ளனர். பணத்தை பறிகொடுத்து ஒரு நாள் கடந்த பின்னரே தான் ஏமாற்றப்பட்டிருப்பது அழகம்மைக்கு தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பணம் அனுப்பப்பட்ட வங்கிக் கணக்கு விவரங்களை வைத்து ஆய்வு செய்த போது கொல்கத்தாவில் உள்ள வங்கிகளுக்கு பணம் அனுப்பப்பட்டிருப்பது தெரிய வந்தது. சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் போலீசார் கொல்கத்தா சென்று வழக்கில் தொடர்புடைய நபர்களுக்கு விசாரணைக்கு வருமாறு சம்மன் அனுப்பியுள்ளனர். அந்த வங்கிக் கணக்குகள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த வங்கிக் கணக்குகள் இந்தியா முழுவதும் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த வங்கிக் கணக்குகளுக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மோசடியாக பெறப்பட்ட 66 கோடியே 11 லட்சம் ரூபாய் வந்திருப்பதும் தெரிய வந்தது. ஆயிரக்கணக்கான மோசடி புகார்களில் அந்த வங்கிக் கணக்குகள் இணைக்கப்பட்டிருப்பதையும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அந்த வங்கிக் கணக்குகளை தொடங்கிய 3 பேரை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் கொல்கத்தாவை சேர்ந்த சஞ்சீப் தீப், ராகேஷ் கோஷ், அமித் சர்தார் என்பது தெரிய வந்தது. 3 பேரையும் போலீசார் புதுச்சேரி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 3 நபர்கள் மும்பை மற்றும் அசாமில் பதுங்கியிருப்பது தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது.